மொபைல் சர்வீசிங் கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எந்தெந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா earn பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெவென்யூ இருக்கு நமக்கு. டிஸ்ப்ளே சேஞ்சிங்ல இருந்து சிப் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சர்வீஸ் சார்ஜ் வைக்க முடியும். சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்றது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ இருக்கு. சோ என்னதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவங்க ட்ரை பண்ணாலுமே உங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டா வந்து சாஃப்ட்வேர் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டேட்டா ரெக்கவரி. டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் டெட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது உள்ள இருக்க டேட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயிருது கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும். சோ நீங்க ப்ராப்பரா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி சர்வீஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நீங்க தான் ஒரு நல்ல ரெவென்யூவரா இருப்பீங்க. இதெல்லாம் இல்லாம நமக்கு டிஸ்ப்ளேல இருக்கிற கிளாஸ் பிளஸ் ஸ்ட்ரிப் ரீஃபர்பிஷிங். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா எல்சிடி ல இருந்து ஆரம்பிச்சு எட்ஜ் டிஸ்ப்ளே வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அது இல்லாம ஸ்ட்ரிப் பாண்டிங் ஸ்ட்ரிப்ல இருக்கிற ஐசி முதற்கொண்டு ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. சோ இதெல்லாம் நல்ல ரெவென்யூ இருக்குது. இதெல்லாம் இல்லாம லாஸ்ட் ஆப்ஷனா ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க மாத்தும் போது கண்டிப்பா ஒரு சின்ன ரெவென்யூ வச்சீங்கன்னா கூட நல்ல வேல்யூ வரும்போது ஒரு ஹியூஜ் ரெவென்யூவா உங்களுக்கு அது வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேம் இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ்ல உங்களால earn பண்ண முடியும். சோ நீங்களும் இந்த மாதிரி கத்துக்கிட்டு நல்லா earn பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நியூட்ரான்ல ஜாயின் பண்ணுங்க.